வேண்டாம் வேண்டாம் நான் எவ்வளவோ தடுத்தோம் உன்னை பார்த்தே தீருவேன்னு. நான் செஞ்ச தப்புக்கு வாழ்நாள் முழுக்க உங்க காலடியில விழுந்து கிடந்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. எதுவும் வேண்டாம், வீடு சொத்து அதிகாரம் எதுவும் வேண்டாம். கடைசி வரைக்கும் என் அண்ணனுக்கு தம்பிய நான் வாழ்ந்தா போதும். போகாதீங்க, என்ன விட்டு போயிடாதீங்க. சின்ன பிள்ளையாட்ட அழுவுறது நிறுத்து. பாவம் தளர்ந்து போயிட்டான்டா. இவனை கூட்டிட்டு போய் கார்ல உட்காருவேன். வருதன் என்ன என்னன்னு கூப்பிட்டான்னு கேட்டீங்கல்ல? அண்ணன் தான். இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த கடவுள் அவருக்கு ஆயுசு கொடுக்காம கூப்பிட்டுங்க. என்ன இருந்தாலும் திடீர்னு அவருக்கு இந்த முடிவு வந்திருக்க கூடாது. திடீர்னு வந்த முடிவில்லை, அவரை சாகடிச்சுட்டாங்க. நடந்ததை நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். போலீஸும் கோர்ட்டும் அதை நம்பவே இல்லை. செஞ்சது நீ. செய்ய சொன்னது யாரு? சொல்ல. நாரர், சைமன் நாரர். நல்லா இருக்கு. இந்த நாடார பத்தின விசாரணை கொழுந்து விட்டு எரியுது. அதான் விஷுவல் இம்பாக்ட். கடன் வாங்கணும்னு அதை கொடுத்து மீட்டவனும் இப்போ ஒன்னா கை கோத்துக்கிட்டானுங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு நான் தான் சார். ஜெர்மன் விமான நிலையத்துல காலடி வச்சது இந்த கோடீஸ்வரன் அவங்க வரவேற்கும் போது நான் எதிர்பார்க்கிற ஒரு ரோமிங் கார் உங்ககிட்ட இருந்து அந்த செல்வரத்னத்தோட சடலத்துக்கும் மலர் வளையம் வச்சிட்ட சந்தோஷத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தணும். நீ மலர் வளையம் வைக்க தவறிட்ட, என்ன தேடி அவன் வருவான். நான் எந்த கடலுக்கடியில எந்த கோட்டையில இருந்தாலும் சரி, என்ன தேடி அவன் வருவான். வருவண்டா. நீ எந்த கடலுக்கடியில இருந்தாலும் நான் வருவேன். வந்துட்டேன். என்னைக்கு நான் உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். நானும் இவ்வளவு நாள் ஃப்ராடா வாழ்ந்ததுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட எனக்கே நீ வெச்சடா பெருமாள் ரூபத்துல ஆப்பு. அதனால எனக்கும் உனக்கு உள்ள கொடுக்கல் வாங்கல இங்கேயே வச்சு தீத்துப்போம். அப்புறம் எங்க வேணா போ. என்ன செல்வா, என்ன பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சும் தில்ல என்ன தேடி என் இடத்துக்கே வந்திருக்க? வருவண்டா. நான் செத்தாலும் இங்க தனியா சாக மாட்டேன். உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட்டு தந்தாலும் சாவேன். ஆம்பளையா இருந்தா ஒண்டிக் கொண்டு வாடா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா என் கூட மோதி பாடுறா. அவனை விடுங்கடா.
நீ மலர் வளையம் வைக்க தேடி போக வேண்டாம், அவனே வந்துட்டான், இங்கே வச்சிரு. அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லி பார்த்தேன், என்னாண்ட வச்சுக்கினா உனக்கு தான் ஆபத்துன்னு. அப்போ நீ அணுகுன மாதிரி தெரியல. ஊருக்கே நல்லது செஞ்சு உத்தமரா வாழ்ந்தவரா என் அப்பா. அந்த நல்ல மனுஷனை சாகடிச்சது நீதானே எனக்கு தெரியும். கக்கிட்டா ஆளு. கோர்ட்டுக்கு வெளியே ஏற்பட்ட அவமானத்தால நெஞ்சு வெடிச்சு செத்தது என் உசுர்ரா. அவரு சாவுக்கு காரணமானவனை நான் பழி வாங்கலனா அப்புறம் இந்த மாணிக்கம் வெறும் எருமை தாண்டா. அதுவும் அடிமாட்டுக்கு கூட லாய்க்கலாத எருமை ஆயிடுவேன். அன்னைக்கு உன்னை பார்க்க சொல்லவே சொன்னேன். நான் திரும்ப வரப்ப உன் மேல போத்த கோடி துணியோட தான் வருவேன்னு. நீ ஒரு புலிங்கிறதுனால நான் கொண்டாந்துக்கிறது இங்க கோடி துணி இல்ல, பொன்னாட, சிவப்பு பொன்னாட, முத்தன.
இருந்தாத 2 கால் ஜடங்களுக்கு 4 கால் மாடுங்க தான் என்னைக்கா இருந்தாலும் ஏத்தது. அதுங்களை தூக்கல போட முடியாத. முத்தண்ணே சொல்லுங்க. எனக்கு இப்ப வலது கண்ணோட சேர்த்து இடது கண்ணு நல்லா தெரியுது. சரி, இங்க நிறைய காளைங்க இது, எருமைங்க இல்லையே? ஏன் இல்லாம? பெல்லாரியை விட இங்க அதிகமா இருக்கு. அப்ப சரி, இனிமே இந்த ஊர்ல தான் நம்மளோட வியாபாரம். இங்க தானே என் அம்மாவும் கூட பிறந்தவனுங்கிறாங்க. வாங்க.